செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர் உயிரிழப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் அமைச்சர் பேச்சுவார்த்தை. 3 நாட்கள் நடைபெற்ற புதுவை மலர் கண்காட்சி. 4 லட்சம் பேர் கண்டுகளிப்பு. பணி நிரந்தரம் கோரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தர்ணா. போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதித்தன்மையின் வெளிப்பாடாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். திருக்கனூர் அருகே மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களிடம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுவை மண்ணாடிப்பட்டு சின்னப்பேட்டை சேர்ந்தவர் கார்த்திகேயன் விற்பனை மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு ரேகா என்ற மனைவியும் திரிசாந்த் என்ற மகனும் 7 வயதுடைய மகளும் உள்ளனர். திரிசாந்த் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவர்களது வீட்டில் தினமும் ஹீட்டரில் சுடுதண்ணீர் வைப்பது வழக்கமாம். அதுபோல நேற்று காலை உறவினர் வீட்டு காதணி விழாவிற்கு செல்ல ஹீட்டர் போட்டு ஒவ்வொருவராக குளித்துள்ளனர். திரிசாந்த் குளிக்க தண்ணீர் போட்டபோது அவர் பாத்திரத்திற்குள் கையை விட்டு தண்ணீர் சுட்டுவிட்டதா என்று பார்த்துள்ளார். அதில் மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். குடும்பத்தினர் உடனே அவரை மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே திரிசாந்த் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை பெற்றோர் தூக்கிச் சென்ற போது முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அங்கு ஆம்புலன்ஸ் இல்லை. இதனால் சிறுவனை மருத்துவமனை கொண்டு செல்ல தாமதம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் இன்று காலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருக்கனூர் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து அறிந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் இது போன்ற பிரச்சனை இனி ஏற்படாது என்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எப்போதும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் விடுமுறை எடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 3 நாட்களாக புதுவையில் நடைபெற்ற மலர் கண்காட்சியை 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ளனர். புதுவை அரசு வேளாண் துறை சார்பில் வேளாண் விழா 2026 மற்றும் 36வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி 3 நாட்கள் நடைபெற்றது. கண்காட்சியில் தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்கார அமைப்பு, காய்கறி, கனிகள், மூலிகை செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அலங்கார தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம், மாடி தோட்டம், மலர், தானிய ரங்கோலி ஆகிய 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 261 நிறுவனங்களின் 251 பேர் என 512 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சியை வெளிநாடுகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் புதுவை மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு கண்டுகளித்தனர். மலர் கண்காட்சி நிறைவு நாள் விழா நேற்று மாலை நடைபெற்றது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி பூபால நகரை சேர்ந்த கணேசன் மலர் ராஜாவாகவும், கருவடிக்குப்பம் லாஸ்பேட்டை மெயின் ரோட்டை சேர்ந்த விமலா மலர் ராணியாகவும், பூரணாங்குப்பம் மங்காளம்மன் தெருவை சேர்ந்த ஜெயலட்சுமி காய்கறி ராணியாகவும், பூரணாங்குப்பம் தர்மபாலன் காய்கறி ராஜாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டங்கள் சூட்டப்பட்டனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி பொதுப்பணித்துறையின் வவுச்சர் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பொதுப்பணித்துறையின் வவுச்சர் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுவை சட்டசபையை முற்றுகையிட அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் ஊழியர்கள் அரசு மருத்துவமனை அருகே திரண்டனர். இதனையடுத்து போலீசார் தடுப்புகளை வைத்து சட்டசபை செல்லும் சாலையை அடைத்தனர். மேலும் போராட்ட குழுவினரிடம் போலீசார் போராட்டம் நடத்த அனுமதியில்லை என்றும் மாதா கோவில் வீதிக்கு செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் போராட்ட குழுவினர் கலைந்து செல்லவில்லை. இதனால் போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்போது போராட்ட குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தள்ளுமுள்ளு நடந்தது. ஒரு கட்டத்தில் போராட்ட குழுவினர் தரையில் அமர்ந்தனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைகளால் தூக்கி அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தரையில் அமர்ந்தனர். பின்னர் முதலமைச்சர் வந்த பிறகு 10 பேரை மட்டும் சந்திக்க அனுமதி தருவதாக கூறினர். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கருத்து தெரிவித்துள்ளார்.
மத்திய பட்ஜெட் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை அடித்தளமாக திகழும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உள்ளடக்கி சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டை பெரும் மகிழ்ச்சியுடன் கட்சி சார்பாக வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நல் வழிகாட்டுதலின்படி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும், இந்த பட்ஜெட்டில் மாணவர்கள், பெண்கள் மற்றும் மீனவர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச கடல் பகுதிகளில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது என்ற அறிவிப்பு குறிப்பாக மீனவ சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் கடல்சார் தொழில்களில் ஈடுபடும் மக்களின் வருமான நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் உள்ளதாக அவர் பாராட்டியுள்ளார். மருத்துவ கல்வி கடனுக்காக வரி பிடித்தம் 5%இலிருந்து 2% குறைக்கப்பட்டுள்ளதற்கு புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்கு உயிர் ஊட்டும் விதமாக இருந்ததாகவும், நாடு முழுவதும் 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கும் திட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்கான விடுதிகள், பயோஃபார்மா சக்தி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு, நமது கலாச்சார செழுமையை எடுத்துரைக்கும் நோக்கில் ஆதிச்சநல்லூர் உட்பட நாட்டின் 15 தொல்லியல் தலங்களை கலாச்சார சுற்றுலா மையங்களாக மேம்படுத்தும் அறிவிப்பு, இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாரம்பரியம் என இரண்டையும் இணைக்கும் தொலைநோக்கு சிந்தனையின் வெளிப்பாடாக உள்ளதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வழங்கப்படும் என்ற திட்டம் பல தலைமுறை அனுபவங்களையும் இன்றைய தொழில்நுட்ப அறிவையும் ஒரே வளர்ச்சியில் இணைக்கும் விவசாய புரட்சியின் அடையாளமாக பார்க்கப்படுவதாகவும், இந்த அறிவிப்பு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பு அணிகளில் ஒன்றாக இந்தியாவிலேயே எந்த கட்சியிலும் இல்லாத செயற்கை நுண்ணறிவு பிரிவை துவக்கும் தங்கள் நோக்கத்திற்கு முன்னெடுப்பிற்கும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மக்களின் பொருளாதார முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, சமூக நலன் ஆகியவற்றை மையமாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதியான தன்மையின் வெளிப்பாடாக மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள் பெரும்பாலும் மத்திய அரசின் நிதி உதவியை சார்ந்துள்ளதாகவும், எனவே இத்திட்டங்களை அறிவிக்கப்பட்டுள்ள கால வரையறைக்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவலர் எழுத்துத் தேர்விற்கான தேதியை மாற்றி அமைக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் உள்ள கான்ஸ்டபிள் காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் 5 மையங்களில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்விற்கும் விண்ணப்பித்துள்ள பலர் 2இல் ஒன்றை மட்டுமே எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இந்நிலை எதிர்காலத்தை நோக்கி பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சி செய்து வரும் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அளவிலான தேர்வு தேதியை மாற்றுவது நடைமுறை சிரமம் இருப்பதாலும், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வின் தேதியை மாற்றுவது சாத்தியமாகும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இரு தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ள தேர்வாளர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வை மாற்று தேதிக்கு மாற்றியமைக்க அரசு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தேர்வாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த நியாயமான கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்தியன் ஓபன் இன்டர்நேஷனல் போட்டியில் கலந்து கொள்ள செல்லவிருக்கும் கிக் பாக்ஸிங் வீரர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி யுனைடெட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் 2026 பிப்ரவரி மாதம் நியூ டெல்லியில் நடைபெறவுள்ள 5வது இந்திய ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச தரத்திலான போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை, பயண செலவுகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்காக ஒவ்வொரு வீரருக்கும் 12,500 ரூபாய் செலவாகும் என்று சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான நன்கொடையாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஸ்பான்சர் உதவி வழங்குமாறும் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை அறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் வீரர்களுக்கு எல்ஜேகே சார்பில் நிதியுதவி வழங்கினார். அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த வீரர்களான கபிலாஷ் மற்றும் கிஷோர் ஆகியோருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியின் எல்ஜேகே நிர்வாகி சேது செல்வம் நேரில் சந்தித்து 2 மாணவர்களுக்கும் 25,000 ரூபாய் பண உதவியை வழங்கினார். விளையாட்டு வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின்
அரசியல் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட இந்த உதவி பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி வீரர்கள் இந்த சர்வதேச போட்டியில் சிறப்பாக விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பாத யாத்திரையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் பாத யாத்திரை நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த பாத யாத்திரை நிகழ்வானது வில்லியனூர் மாடவீதியிலிருந்து புறப்பட்டு உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், மணவெளி, ஜிஎன் பாளையம், சுல்தான்பேட்டை, வில்லியனூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசு புதுச்சேரி அரசு வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும், போலி மாத்திரை குற்றச்சாட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினர். ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணனின் அலுவலக திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை ராஜ்பவன் தொகுதியின் வேட்பாளர் விக்னேஷ் கண்ணனுக்காக 2026 தேர்தல் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. செட்டி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தை மக்கள் தலைவர் கண்ணனின் துணைவியார் சாந்தி கண்ணன் திறந்து வைத்தார். கண்ணனின் ஆதரவாளர்களும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மக்கள் திரளாக திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். சிவ வாத்தியங்களும் விண்ணதிர கேரள கெண்டை வாத்தியங்கள் முழங்க மக்கள் தலைவர் கண்ணன் துணைவியார் சாந்தி கண்ணனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாந்தி கண்ணன் அலுவலக பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கண்ணனின் உருவம் பதித்த மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அதன் பிறகு பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர். அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் கண்ணனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் குத்துவிளக்கேற்றியும் மரியாதை செலுத்தப்பட்டது. காலப்பட்டு தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுபாஷ் நகரில் வடிகால் வசதியுடன் சாலை அமைப்பதற்கு 23,71,000 செலவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதேபோல புதுநகரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வசதி, பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்று 3 இடங்களில் பல்வேறு பணிகளுக்கு சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள், PML அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டின் துவக்க விழா தமிழக வெற்றி கழக கட்சி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் தலைமையில் காமராஜர் சதுக்கம் அருகில் இருந்து 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேளதாளங்கள் முழங்க பேரணியாக சென்றனர். 3ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி வெற்றி கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியின் 13வது விளையாட்டு தின விழா மற்றும் ஆண்டு விழா 2 நாட்கள் நடைபெற்றது. கல்வியோடு கலை மற்றும் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த விழாக்களில் பல்துறை சாதனையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினராக உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை பேராசிரியர் ராமோகன் சிங் விளையாட்டு வீரர்களுக்கு மன உறுதி மற்றும் உடற்தகுதி குறித்து உரையாற்றினார். அடல்ட் எஜுகேஷன் அண்ட் மிடாடியின் துணை இயக்குனர் கொஞ்சுமொழி குமரன் மாணவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் கல்வித்துறையின் முன்னெடுப்புகள் குறித்து பேசினார். வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மாணவர்களிடையே ஒழுக்கம் மற்றும் சமுதாய பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். மைதானத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு மற்றும் தடகள போட்டிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 2ஆம் நாள் விழாவில் மாணவர்களின் கலைத்திறன்களை வெளிப்படுத்தும் ஆண்டு விழா அரங்கேறியது. சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தமிழா நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆவுடையப்பன், சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி அருண்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் மெருகூட்டின. கல்வியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து
ஆலோசனையின் பேரில் பள்ளியின் முதல்வர் சுதா, பள்ளி தலைமை கணக்காளர் கருணாகரன் ஆகியோர் செய்திருந்தனர். கோர்க்காடு அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் காலை பேரவை, புதுச்சேரி ரோட்டரி சங்கம், காஸ்மாஸ் மற்றும் அருணா லேப் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய தனித்திறமையை கண்டறியும் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் புதுச்சேரி குழந்தைகள் மற்றும் மகளிர் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பள்ளியில் சிறந்த மாணவர்களுக்கான பரிசுகள் பெற்ற மாணவர்களையும் பாராட்டும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேரணியும் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பள்ளியின் மாணவர்கள் மற்றும் துணை முதல்வர் எடுத்துரைத்தனர். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கினார். பொறுப்பாசிரியர் எழில்மாறன், தலைமை ஆசிரியர் திருக்காமீஸ்வரன் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி உழவர்கரை PLT பெத்தான் விளையாட்டு கழகத்தின் சார்பாக 17ஆம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியானது PLT மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் பிளேபாய் அணியும் CSB அணியும் விளையாடின. இறுதிப் போட்டியை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். CSB அணி முதலிடத்தை பிடித்து குமார் முத்து ரொக்க பரிசினை 15,000 சுழற்கேடத்தையும் கைப்பற்றியது. இரண்டாம் பரிசினை பிடித்த பிளேபாய் அணி ராஜா திலீப் இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் சுழல் கேடயத்தை கைப்பற்றினர். சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பரிசுகளை வழங்கினார். போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்த PLD பெத்தாங் கிளப் தலைவர் அருமை செல்வம், பொருளாளர் சூசை மற்றும் PLD அனைத்து உறுப்பினர்களும் விழாவினை சிறப்பித்தனர். மேலும் NPAP சங்கத்தின் சிறுவர்களுக்கான பெத்தாங் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவை இணைந்து நடத்தினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,490 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர் உயிரிழப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் அமைச்சர் பேச்சுவார்த்தை. 3 நாட்கள் நடைபெற்ற புதுவை மலர் கண்காட்சி 4 லட்சம் பேர் கண்டுகளிப்பு. பணி நிரந்தரம் கோரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தர்ணா. போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதித்தன்மையின் வெளிப்பாடாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.